இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்ச இந்த பீரியடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஷோ ஒரு ரீல்ஸ் ப்ரோ ட்ரேடிங் பண்ணுறதுக்காக எதுக்கு காலேஜ் பிக் பண்ணீங்க? ஒவ்வொருத்தங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சர்ச் பண்ணுற கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி அல்காரிதமே அது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். பட் இது தப்பு இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும், மற்றவங்கள மாதிரி 9 to 5 ஜாப்ஸ் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது எங்கே பெரிய மிஸ்டேக் ஆகும்னா, நீங்கள் அதை போட்டு திருப்பி யோசிச்சுட்ருக்கீங்களா அங்கே தான். சரி, நான் குழப்ப விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு வரேன். இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப பிளான் போட்டு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கான எஃபோர்ட் எதுவுமே போடலைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உங்களுக்கு சலிப்பு திட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம பிரெயின் அதை பிஃபோராகவே அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் கொடுத்துரும். நீங்கள் பிஸ்னஸ் வச்சு அதை பார்த்து சந்தோஷத்தில் வர டோபமைன் இப்போவே செக்ரேட்டாக ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் மென்டல் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலில் கெத்தாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ சேட். அதனால் ரொம்பலாம் போட்டு யோசிக்காத நண்பா. அதுக்கான ஆக்ஷனை இப்போவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணு. டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி மேக் பண்ணிக்கோ. உனக்கு எது வருமோ அதில் இருக்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணு. கொஞ்ச நாள் கோஸ்ட் மோடில் இரு. பீப்புள்ஸை அனலைஸ் பண்ணு. உனக்கே புரியும்.